ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பேப்பரில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் டெய்லரிங்க்கு. ஸோ இது எப்படின்னா, ஒவ்வொரு சிம்பிளாக இதை மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இதை மாதிரி ஒவ்வொரு மாடலாக நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுட்டு அதை வந்து நம்ம இதை மாதிரி த்ரெட்டு எல்லாமே ஆல்ரெடி இருக்குது தெரியுமா? ஸோ இந்த த்ரெட்டு எல்லாமே நம்ம எடுத்துடணும். இது அப்புறம் கீழே பாப்பிங்கில் உள்ளது எல்லாமே செட்டாக கழட்டிடணும். கழட்டிட்டு இப்போ நம்ம இந்த வெறும் பேப்பர் மட்டும் வச்சு நம்ம வந்து அதில் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஊசி இருக்குது தெரியுமா? ஊசியில் இந்த பேப்பரில் நம்ம ட்ராயிங் வரைஞ்சி அந்த ட்ராயிங்கில் வந்து நம்ம மிஷின் ஊசி கரெக்டாக படுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அதுக்கு மேலேயே அந்த ட்ராயிங்லேயே வரையணும். ட்ராயிங்லேயே ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னா இதுதான் பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஸோ அந்த வீடியோ நான் போட லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன். இதை மாதிரி பேப்பரில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைனாலும் சரி, இதை மாதிரி வளைவு இருக்கிற மாதிரி, முக்கோணம், இதை மாதிரி ஸ்ட்ரைட் லைனு, ஸோ இது மாதிரிலாம் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பாப்பின்னு த்ரெட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு வெறும் இது மட்டும்தான், இந்த ஊசி மெயினான மிஷினுக்குள்ள இது செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கணும். த்ரெட்டு எந்த விதமான த்ரெட்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது தூக்கி தானே இருக்குது. இதில் நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக என்ட்ரன்ஸில் இந்த பேப்பரை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பெடல் பண்ண போகிறோம். பார்த்தாங்கன்னா தெரியும், அந்த லைன் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து ஹோலாக விழுவும். அதாவது இந்த த்ரெட் இல்லாமல் வெறும் ஊசியில் நம்ம தைக்கணும். ஓகேவா? இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனு, ட்ரையாங்கிளு, ரவுண்டு, ஸ்கொயரு, இதை மாதிரி நிறைய டிசைன்ஸு, அப்புறம் வந்து வளைவாக அதாவது வந்து கர்வ் ஷேப்பில், அதாவது வளைவாக போட்டு நம்ம நதி எப்படி அழகாக வரும் அதே மாதிரி டிசைனாக போட்டு அதன் மூலிமா வெறும் ஊசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதாவது வந்து நம்ம வந்து த்ரெட்டே இல்லாமல் ஊசியும் பேப்பரையும் வச்சு பேப்பரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு டிசைனையுமே இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு டிசைனையுமே இதை மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நான் இது சிம்பிளாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு சின்ன சைஸ் பேப்பர் எடுத்தாங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாக இந்த டிசைனே வரைங்க. ஓகேவா? இப்போ இதை மாதிரி உள்ள டிசைன்னா ஒரு 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 இதோ இல்லை உங்களுக்கு பழகுறது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக லைனுக்கு மேலேயே தையல் வரணும். வந்துருச்சுன்னா ஓகே. தையலுக்கு மேலே வரல, கொஞ்சம் அங்கிட்டு நகண்டுச்சு, கொஞ்சம் இங்கிட்டு வந்துருச்சு, இல்லை எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரல, நகண்டுக்கிட்டே போகுது, பேப்பர் கிழியுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வர்றது வரைக்கும் நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேப்பர்னால் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம். அதுவே கிளாத்னால் அங்கிட்டு நெளியும் இங்கிட்டு நெளியும், திடீர்னு இப்படி சுருக்கு விழுந்துரும், திடீர்னு நூல் உள்ளே இழுத்துரும், திடீர்னு நூல் அந்துரும், த்ரெட்டு அந்துரும். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பேப்பரில் நீங்கள் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பேப்பரில் ஸ்டிச் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன மிஸ்டேக் வருது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்படி நம்மளுக்கு சிம்பிளாக வந்துடும். அதுவே பேக் சைட் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு புள்ளியாக வந்திருக்கும். ஸோ இதை மாதிரி தான் வரும். நீங்கள் இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையுமே ஒரு பின் பண்ணி எல்லா பேப்பர்ஸையுமே இதை மாதிரி எடுத்து ஆல்ரெடி இது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இது இதை மாதிரி எல்லாமே எடுத்து இதை மாதிரி ஷேப்லலாம் வரைஞ்சி நீங்கள் இதே மாதிரி இந்த ஷேப்லாம் நம்மளுக்கு மெயினாக வரணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைன் நம்மளுக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கு, நம்ம எது ஓரம் அடித்தாலுமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். அதே மாதிரி கர்ச்சீஃபு, சாரீ ஓரம் அடிக்கிறது, வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்சி அடிக்க சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ப்ளவுஸு, சுடிதார் இதெல்லாம். ஸோ அந்த இதுலலாம் பிடிச்சி அடிக்கும்போது இப்போ இங்கே ஒரு தையல், இதுதான் அவங்க ஆல்ரெடி லாஸ்ட் போட்ட தையல். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்சி அடிக்க சொன்னாங்கன்னா அதே அளவுலையே இங்கிட்டு நம்ம எவ்வளோ ஒரு 1/2 இன்ச் பிடிக்கணும், 1 இன்ச்சு பிடிக்கணும் அப்படின்னா
அதே அளவில் ஸ்ட்ரைட்டாக வேர் லைன் வரணும். அதுக்காக ஸ்ட்ரைட் லைன் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இது வந்து பாஸ் ஷேப்புக்கு உள்ளது. இது வந்து யூ ஷேப்பு, இந்த மாதிரி மாடல் வைக்கிறது, பின்பக்கம் கழுத்துக்கு மாடல் வைக்கிறது, இதை மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லேயே ஸ்கொயர் மாதிரி இவ்வளோகான்னு இதை மாதிரி ஃபுல்லாக நீங்கள் செய்யணும். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து பேப்பரில் ப்ராக்டிஸ் ஈஸியாக வரும். அதே மாதிரி இது முடிச்சுட்டு நம்ம கிளாத்தில் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இதை மாதிரி நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து நம்ம கிளாத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் வந்து பேப்பரில் இதை மாதிரி ஹேண்ட் பண்ணி பாருங்கள்.